கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே கடைசியாக வருகின்ற வரிகள் இன்றைய மறைவுரை சிந்தனையாக நமக்கு அமைகின்றன. இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது என்பதே விண்ணக தந்தையின் திருவுளம். அன்புக்குரியவர்களே, ஆயன் ஆடுகள் என்ற இந்த உருவகத்தை இஸ்ராயேல் மக்கள் கடவுளுக்கும் மக்களுக்கும் உள்ள உறவாக கருதினார்கள். எனவேதான் எசையா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் இன்றைக்கு இவ்வாறாக சொல்கிறது: ஆயனை போல் தம் மந்தையை அவர் மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தம் கையால் ஒன்று சேர்ப்பார், அவற்றை தம் தோளிலே தூக்கி சுமப்பார், சினை ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார். பாருங்கள், ஆடுகளிலே இவ்வளவு தேவைகளும் இவ்வளவு வித்தியாசங்களும் இருப்பதை பார்க்கின்றோம். ஆயனை போல அவர் தனது மந்தையை மேய்ப்பார். அப்படி என்றால் ஆடு ஆயன் என்ற இந்த உறவிலே இரண்டு வகையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆயன் என்று சொன்னால் கூலிக்கு மேய்க்கின்றவனும் கூட ஆயன் என்று சொல்லலாம். ஆயன் என்று சொன்னால் ஆடுகளுக்கு சொந்தக்காரனையும் கூட ஆயன் என்று சொல்லலாம். ஆனால் இதில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால், கூலிக்கு மேய்க்கின்றவன் ஏதோ கடமையை செய்கிறோம், அதற்குரிய ஊதியத்தை பெற்றுக்கொள்ள நாம் இருக்கிறோம் என்று கடமையை அவன் கருத்தாக செய்வதை விட தனக்கு கிடைக்கக்கூடிய ஊதியத்தை, அதனுடைய பிரதிபலனை மட்டுமே அவன் கருத்தில் கொள்வான். அதிகமாக அதை பற்றி யோசிப்பான், எதிர்பார்ப்பான். ஆனால் ஆடுகளுக்கு சொந்தக்காரன் அவன் என்ன எதிர்பார்க்க போகிறான்? அவனுக்கு ஊதியம் என்பதே அவசியமில்லையே. அவனுடைய மூலதனமே, அவனுடைய மொத்த பணமே, பொருளே எதுவென்று சொன்னால் அவன் மேய்க்கின்ற அந்த மந்தையின் ஆடுகள்தான். ஆக ஆண்டவர் மக்கள் என்ற உறவு எதன் அடிப்படையிலே அமைகிறது? எந்த ஒரு உறவின் அடிப்படையிலே அமைகிறது என்று சொன்னால் இரண்டாவது அடிப்படையில் தான் அது அமைகிறது. அந்த இரண்டாவது அடிப்படையிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆடுகள். அவர் நமக்கு ஆயன் என்பது அவர் நாம் சொந்த ஆடுகளாக பாவித்து நம்மை அவர் பேடி காக்கின்றார். அவர் நம்முடைய வாழ்விலே வளர்ச்சியையும் வாழ்வையும் கொடுக்கின்றார். எனவே தான் அன்புக்குரியவர்களே, இதே உருவகத்தை ஆண்டவர் இயேசு பேதுருவை பார்த்து கேட்கின்றார். என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்டார். ஒவ்வொரு முறையும் அவர் என்ன செய்கின்றார்? என் ஆடுகளை மேய், என் ஆடுகளை கண்காணி, என் ஆடுகளை பேணி வளர் என்று ஆடு ஆயன் என்ற ஓமையைத்தான் உண்மையாகவே ஒரு தலைவனுக்கு அழகாக, ஒரு முதல்வனுக்கு அழகாக அங்கே ஆண்டவர் கொடுக்கின்றார். இந்த ஒரு உருவகத்தின் அடிப்படையிலே அன்புக்குரியவர்களே, அப்படி ஆண்டவர் நம் சொந்த ஆடுகளை மேய்க்கின்றவர், நமக்கு சொந்த ஆயன் அவர் என்ற அந்த உறவின் அடிப்படையிலே பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு ஆடு என்ன, 99 ஆடு என்ன? எல்லா ஆடுகளும் அந்த ஆயனுக்கு சொந்த ஆடுகள், சொந்த சொத்துக்கள். எனவே தான் அன்புக்குரியவர்களே, ஒரு ஆடு போனாலும் அந்த ஆயன் தேடுகின்றான். ஆனால் கூலிக்கு மேய்க்கின்றவன் ஒரு ஆடு போனால் என்ன, 99 ஆடுகள் இருக்கிறது என்று ஓட்டி சென்று விடுவான். மாறாக இந்த ஒரு ஆட்டை தேடி அலைகின்றான், அதற்காக சிரமப்படுகின்றான். இறுதியாக அந்த ஆட்டை கண்டுபிடித்த பிறகு தன்னுடைய தோள் மேலிலே போட்டுக்கொண்டு மகிழ்ச்சியாக திரும்புகின்றார். இறுதியாக ஆண்டவர் சொல்வது, இச்சிறியோருள் ஒருவர் கூட நெறி தவறி போகக்கூடாது. அப்படி என்றால் ஆடுகளிலே 2 வகை உண்டு, செம்மறி ஆடுகள், வெள்ளாடுகள். ஆனால் எப்படித்தான் அது பேர் வைத்தார்கள் என்று சொல்ல தெரியவில்லை. கருப்பாக இருக்கிறத போய் வெள்ளை ஆடுன்னு வச்சுட்டாங்க. ஆனால் இந்த செம்மறி ஆடுகள் கூட்டம் கூட்டமாக போகும். ஆனால் வெள்ளாடுகள் கூட்டமாக போகாது, அடங்காது. அது எந்த ஒரு நேரத்திலேயும் அதை ஒருங்கிணைத்து கொண்டு செல்வது என்பது மிகப்பெரிய கடினம். ஆனால் செம்மறி ஆட்டை ஓரளவுக்கு நாம் கொண்டு செல்லலாம், அவைகளை நாம் மேய்த்து விடலாம், நெறிப்படுத்தி விடலாம். இது எப்படி என்று சொன்னால், நம்முடைய பள்ளியிலே படிக்கின்ற
பெண் பிள்ளைகளை ஓரளவுக்கு நாம் அழகாக நடத்தி செல்லலாம். ஒழுங்குக்கிரமாக நாம் சொல்வதை கேட்கின்ற வகையிலே மிகப்பெரிய நிறுவனங்களிலே கூட அவர்களை எல்லாம் வழி நடத்தலாம். ஆனால் ஆண்மகன்களை எல்லாம் நாம் அப்படி உடனடியாக வழி நடத்திவிட முடியாது. கட்டுக்கோப்பில் கொண்டு வரவும் முடியாது. அடங்க மாட்டான், துள்ளி குதிச்சு போவான். அவனால் என்ன பிரச்சனை தான், சண்டை தான், சச்சரவு தான் நமக்கு. இந்த ஒன்று தான் அன்புக்குரியவர்களே, இந்த வெள்ளாடுகள் தான் அதிகமாக அங்கும் இங்கும் அலைவதும் அடங்காமல் செல்வதும் இப்படிப்பட்ட ஒரு நிலையில். ஆனால் அந்த ஆடுகளை கூட, அந்த ஆடுகளில் ஒன்றை கூட இந்த ஆயன் இழந்து போகக்கூடாது, நெறி தவறி போகக்கூடாது என்ற வகையிலே எல்லா ஆடுகளையும் அன்பு செய்கின்றான். 99 ஆடுகளை எப்படி அந்த ஆயன் அன்பு செய்கிறானோ அதே போன்று அந்த ஒரு ஆட்டையும் அன்பு செய்கின்றான். எனவே தான் அன்புக்குரியவர்களே, நம் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே படைத்திருக்கிறார், தனிப்பட்ட விதத்திலே அறிந்திருக்கின்றார். நம்முடைய பெயர்களை எல்லாம் தன்னுடைய உள்ளங்கையிலே பொறித்து வைத்திருக்கின்றார். எனவே ஒரு ஆள் கூட தவறவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் இந்த நாட்களிலே, இந்த திருவருகை காலத்திலே நமக்கு சரியான தகுந்த காலத்தை கொடுக்கின்றார். ஒரு சாலையிலே செல்கின்றோம், ஒன் வே. இப்பொழுதெல்லாம் அதிகமாக ஒன் வே வந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஒன் வே வைத்தாலும் கூட நம்ம ஆளுங்க எதிரும் புதிருமாக தான் போயிட்டு வந்துட்டு தான் இருப்பாங்க. அதனால் எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு விபத்துகள் ஏற்பட்டாலும் அதை கண்டுகொள்ள மாட்டார்கள். ஓரிரு நாட்கள் அதை பற்றி பேசுவார்கள், அப்புறம் ஒழுங்கு இருக்காது. இந்த ஒழுங்குக்கு சுத்தமாக நம்ம ரோட்டில் இடமே கிடையாது என்ற வகையில் தான் இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யூ டர்ன் என்று ஒரு இடம் வரும். அந்த யூ டர்ன், அதை விட்டுவிட்டால் அடுத்த யூ டர்ன் எங்கே தெரியாது. அதே போன்றுதான் அன்புக்குரியவர்களே, நாம் நெறி தவறி செல்கின்றோம், பாவ வழியில் செல்கின்றோம் என்று சொன்னால், ஒரு யூ டர்ன் வருகிறது என்று சொன்னால் அதுதான் திருவருகை காலம், அதுதான் தவக்காலம். இந்த திருவருகை காலம், இந்த தவக்காலம் என்பதெல்லாம் நமக்கு மனமாற்றத்தின் வாய்ப்பின் காலமாக அமைகிறது. எனவே இதுவரைக்கும் நாம் சென்ற பாதையை திரும்பி பார்க்கின்றோம். பாவத்தின் பாதையாக அது இருக்கும் என்று சொன்னால் உடனடியாக நம்முடைய மனமாற்றத்தின் வழியாக நாம் வேறு பாதையிலே, மறு பாதையிலே நாம் சீரமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த திருவருகை காலம். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வழி தவறி ஆடுகளாக இருப்போம் என்று சொன்னால், அந்த சிறியவர்களில் ஒருவராக நாம் இருப்போம் என்று சொன்னால், நெறி தவறி போன ஆடாக நாம் இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவரிடம் திரும்பி வருவதற்கு அற்புதமான ஒரு வாய்ப்பு இந்த யூ டர்ன். எனவே இந்த மனமாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவினுடைய பிறப்பினுடைய வருகையினுடைய நோக்கமாகிய மனமாற்றம், மன்னிப்பு, இரக்கம், மீட்பு என்பதை நாம் முழுமையாக பெற்றுக்கொள்வோம். இல்லாவிட்டால் தொடர்ந்து அதே பாதையில் தான் நாம் சென்று கொண்டிருப்போமே ஒழிய செல்ல வேண்டிய இடத்திற்கு நாம் செல்ல மாட்டோம், நம்முடைய மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதை உணர்த்துகின்ற விதமாகத்தான் ஒரு ஆடு என்று ஆண்டவர் இன்றைக்கு அதை அடிக்கோடிட்டு காட்டுகின்றார், அழுத்தம் திருத்தமாக சொல்கின்றார். அந்த ஒரு ஆடு யார்? நான் தான். அந்த ஒரு ஆடு நானாக இருக்கின்ற பொழுது நான் ஆண்டவரிடம் திரும்பி வர வேண்டும் என்பதை உணர்த்துகின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, மனமாற்றத்தின் காலம் இந்த திருவருகை காலம், இறைவனிடம் திரும்பி வருகின்ற காலம் இந்த திருவருகை காலம். இயேசு பிறக்க இருக்கின்றார் என்பதை உணர்ந்து இறைவனிடம் திரும்பி வருவோம். ஆண்டவருடைய பிறப்பின் ஆசீர் பெற்றுக்கொள்ள நம்மையே நாம் தயாரிப்போம். ஆமென்.